நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்ற ஒற்றை சொல்தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது. சிலம்புல கொள் என்று கண்ணகி சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் சிலப்பதிகாரத்தை நிகழ்த்தியது. இவர்களின் உதிரம் பூசாமல் இந்த கூந்தலை முடியேன் என்று சொன்ன பாஞ்சாலியின் சபதம்தான் மகாபாரதத்தை நிகழ்த்தியது. சொற்கள் மிக முக்கியமானவை. அது வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில் தான் அதன் வீரியம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த அம்மா தூக்கி வெளியே வீசப்படுறாங்க. கால் ஒண்ணு இல்லை, உடைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 4:30 மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் அடிக்குது. முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அவ அங்கேயே கிடக்கிறா. பரேலியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றி எப்படி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணணும், ஒரு கால ஆபரேஷன் பண்ணா ஒரு காலை காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அதான் பாயிண்ட். பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறார். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடைஞ்சிருச்சு, ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையில 1:30 மணிலேருந்து அடிபட்டு வலியால கிடக்கிறேன், 2 காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீசியா இல்லாமல் இருந்தா பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவ சொன்ன வார்த்தைங்க. ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள், காலையில 10 மணிக்கு வருது அனிஸ்தீசியா. 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா? அவ மலை ஏறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன? ஜாலியா இரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலை ஏறணும்னு சொன்ன, மலை ஏறலாமா? அழுறா அந்த வார்த்தையை கேட்டு. என்ன மாமா கிண்டல் பண்றியா? எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டது. அவ பேசுறா, ஏமாமா கிண்டல் பண்றியா? அப்போ அவர் சொல்றாரே, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவர் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மலையேறினார். சொல் என்ன செய்யும்? இப்ப நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே, எதை தேடி வந்திருக்கிறோம்? சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில், என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்புல நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது தோழமைகள். அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு அதிசய குண்டை வீசவா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயதில் புரிந்திருந்தால், இந்த வார்த்தை மட்டும் எனக்கு 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன்.
உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் நிறைவாக நம்மை வந்து சேரட்டும். இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், கள்ளக்குறிச்சியில் முந்தா நேத்து, படித்தாதான் உருப்பட முடியுமா? படிங்கிறீங்க, படிக்கலைன்னா வேலை செஞ்சால் வாழ முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என் பேச்சை தொடங்குறேன். 10 ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சுலபம் எது தெரியுமா? பேசுறதுங்க. ரொம்ப சிரமம் எது தெரியுமா? கேட்கிறது. ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும் போது இருக்காது. எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கும் போது இருக்காது. யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ்? பேசிட்டு போறவங்க எல்லாம் பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். சிந்தனை அப்படி போடணும். நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நல்ல சொற்களை, நல்ல சிந்தனைகள் என்கின்ற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்ப ஒற்றை வார்த்தையில சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்க கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமாக ஒரு 10 வருஷமா சொல்றேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி. மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க. அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கீழே. அரபியிலையோ சமஸ்கிருதத்திலையோ சீனத்திலையோ ஹீப்ருலையோ எழுதி கீழே கிடக்குது. மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு. மிதிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு. தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடுறதுன்னு. அதனால தான் சொல்றேன், படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க.